எங்களுக்கு பொலிட்டிக்ஸ்னாலே பிடிக்காது. பட் நாங்க அவருக்காக தான் வந்தோம். ஆனா இப்போ பொலிட்டிக்ஸ பத்தி என்ன கேட்டாலும் எங்களுக்கு தெரியும். எஸ்ஐடினா என்னன்னு தெரியாது, எஸ்ஓபினா என்னன்னு தெரியாது, ஒரு நம்பர் கமிஷன் தான் என்னன்னு தெரியாது. பட் வி ஆல் ஸ்பீக்கிங் அபவுட் இட். அதுதான் இப்ப இருக்க வளர்ச்சி. அதாவது பொலிட்டிக்ஸே தெரியாத மக்களுக்கு கூட பொலிட்டிக்ஸை கொண்டு போய் சேர்த்துட்டாரு. லைக் பாமர மக்கள்ல இருந்து படிச்சவங்க வரைக்கும் இப்ப எல்லாமே தெரியும். இப்ப இந்த ஒரு விஷயம் இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் இருந்துச்சா, தலைவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்துச்சான்னு கேட்டா தெரியாது. நீதிமன்றம்னா என்ன, ஹைகோர்ட்னா என்ன, சுப்ரீம் கோர்ட்னா என்ன, எந்த டீடைல்ஸ் யாரும் தெரியாது. பட் இப்போ லைவ்ல என்ன நடக்குது, அவங்க என்ன செக்ஷன்ல அரெஸ்ட் பண்றாங்க, என்ன செக்ஷன்ல இப்போ பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்கிற எல்லா டீடைலும் மக்களுக்கு ஓப்பனா தெரியுது. லைக் எவ்ரிதிங் இஸ் பிகாஸ் ஆஃப் விஜய். இவ்வளவு தெரிஞ்சிருக்கு. இது கொள்கை கூட்டம் இல்ல, புறங்கள் கூட்டம். சிலர்லாம் கமெண்ட்ஸ் பண்ணும்போது படிக்காத தற்குறிகள் கண்டிப்பா பேசத்தான் செய்வாங்க. அவங்களுக்கு என்னன்னா வளர்ச்சி பிடிக்கல. தி பேசிக் திங் ஒரு விஜய் அப்படிங்கிற ஒரு ஆளுக்காக இவ்வளவு கூட்டம் திரள்றாங்க. எதுக்காக திரள்றாங்க? நாளைக்கு அவர் ஆட்சி அமைச்சிட்டாருன்னா என்ன பண்றதுங்கிற பயம் கண்டிப்பா இப்ப இருக்கிற ஆட்சியில இருக்கிறவங்களுக்கும் சரி, மத்த கட்சியினருக்கும் கேரண்டியா நிறையவே இருக்கு.